நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரயில்வேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான், பேங்கிங் செக்டரு, அடுத்து இன்சூரன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ், எல்ஐசி, நேஷனல் இன்சூரன்ஸு, அந்த மாதிரி. அடுத்து வந்து எஸ்எஸ்சி, இன்கம் டேக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ், கஸ்டம்ஸ், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஒரு செட்டப் அப்படி வச்சுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்லாம் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த மாதிரி செக்டர்ஸ். இப்போ இந்த எதை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது அப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிசி நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குள்ள வேலை பார்க்க நினச்சிங்கன்னா டிஎன்பிசி எடுத்து, டிஎன்பிசி வாஸ்ட் சிலபஸ். நீங்கள் டிஎன்பிசியில் மினிமம் வந்து ஒரு 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்கு மேலே படித்தா தான் டிஎன்பிசி பாஸ் பண்ண முடியும். சில பேர் எக்ஸப்ஷனல் கேஸ் 2-3 பேர் இருக்கலாம், ஒரு 6 மாதத்தில் படித்து பாஸ் பண்ணுறாங்க. எக்ஸப்ஷன் ஒரு 5% பேர்